ஸ்கூலுக்கு வரலையா? என்னத்தான் நானும் படிச்சு கிழிச்சு கலெக்டர் போறாங்க. அவன் இனிமே பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டான். இன்னில இருந்து அவன் கூட சூழ வேலைக்கு தான் வரப்பாரா. நீ போய் வாமா. ஏ அத்தா, விமலா என் வகுப்பில் முதல் முறையா வரா. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பத்தேன். ஏ என்ன நீ? நான் சொன்னதான் போ. நீ ஏண்டி நிக்கிற? கதவு பூட்டி சாவி எடுத்துட்டு வா. நேரமாச்சு. ஏமா இந்த நிக்கிற? ஸ்கூலுக்கு போகலாம். இல்லப்பா, நானும் விமலா ஒன்னா சேர்ந்தானே ஸ்கூலுக்கு போனோம். ராணி அத்தை திடீரென வேலைக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. இந்த ராணிக்கு என்ன ஆச்சு? அந்த மாதிரி கத்துக்கிட, அந்த மாதிரி கர்றா. இந்த ராணிக்கு என்ன ஆச்சு? சரி வா, நீ இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் அத்தை கிட்ட பேசுறேன். காட்சி ரெண்டு விமலா. யாரு என்ன செய்யற? அம்மா எங்க? வாங்க மாமா, வந்து உட்காருங்க. மாமனா பாத்தியா? சிரிக்காதீங்க. என்ன இந்த பக்கம்? ராணி ஏன் விமலாவை ஸ்கூலுக்கு அனுப்பல? ஏன்னா என் வீட்டோட நிலைமை உனக்கு தெரியாதா? இந்த ஆளு தினமும் குச்சிப்பிட்டு வந்து ரகலை பண்ணுது. வீட்டு செலவுக்கு காசு எதுவும் தருது இல்ல. இதுங்களுக்கு 3 வேளை சோறு போடுறதுக்கே கண் முழிப்பிடுது. இந்த லட்சியங்களை நான் எப்படி படிக்க வைக்கிறது? நீயே சொல்லு. ராணி, நான் சொல்லுறது தப்பா நினைக்காத. நீ நல்லா படிச்சிருந்தா உன குடும்பத்துக்கு இந்த நிலையே வந்திருக்காது. இப்ப எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைப்பது என்பது ஒரு பெரிய சுமையே கிடையாது. நீ சும்மா சொல்லாதண்ணா. பள்ளிக்கூடம் ஜூன் மாசம் திறந்ததா யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு, பேனா, பென்சில், பை இப்படி லிஸ்ட் போட்டுக்கினே போகும்போது இல்லைன்னா எந்த காசு வச்சு வாங்கி கொடுக்கறது? ராணி, நீ எந்த காலத்தில் இருக்கிற? நம்பூர்ல அரசு பள்ளியில் பள்ளி திறந்த முதல் நாளே நீ இப்போ லிஸ்ட் சொன்ன. அது அத்தனையும் நம்ம பள்ளியில அரசால் இலவசமாக கொடுக்குறாங்க. என்னென்ன சொல்ற? அப்போ நாம ஏதோ பணம் கொடுக்க தேவையில்லையா? இல்லை, அதோட நம்ம அரசாங்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றி கல்வி கற்பது குழந்தைகளின் உரிமை என்பதை உறுதி செய்வதோடு அந்த உரிமை மறுக்கப்பட்டுள்ளவர்களின் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வழி செய்துள்ளது. அப்படியா அண்ணா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு சொல்றியா அண்ணா? மாமா ப்ளீஸ், நான் படிக்கிறேம்மா. எங்க ஸ்கூல்ல நல்லா சொல்லி தராங்க. பாடத்தோட இல்லாம பாட்டு, டான்ஸ், நடனம், யோகா அப்படின்னு எல்லாம் சொல்லி தராங்கம்மா. கணிதிறன் வளர்ச்சிக்கு எங்க சார் டீச்சர் ரொம்ப வழிகாட்டுறாங்க மாமா. ப்ளீஸ்மா, நான் படிச்சு வேலைக்கு போய் உன்னை குடும்பத்தையும் காப்பாத்துறேம்மா. ஏமா ராணி, உன் பிள்ளை முட்டை பார். அவளுக்கு படுக்கணும் சாதிக்கணும் வெறி இருக்கு. நீ இப்ப கிடைக்கிற 60 காசுகளாக படிப்பை நிறுத்தி உனக்கு மாதிரி ஆரோக்கியம் கிடைத்திடாது. குழந்தைகள் கல்விக்காக, குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பெறுவதாக உதவித்தொகை, ஊக்கத்தொகை அதிகமாக இருக்கு. நீ எதை பத்தி யோசிக்காம விமலாவை ஸ்கூலுக்கு அனுப்புமா? எனக்கு நீ சொல்றது சரின்னு தான் படுது. அப்புறம் என்ன விமலா, சந்தோஷமா? நாளையில இருந்து நீ அப்பவும் போல ஸ்கூலுக்கு போகலாம். ஆமாம் ராணி, பாப்பாவுக்கு 5 வயது ஆயிடுச்சல்ல? ஆச்சண்ணா. அப்பா இந்த ஜூன் மாதம் அவளையும் அரசு பள்ளி அதாவது நம்ம பள்ளியில சேர்த்துடும். என்ன சரிதான்? நான் ஏதோ புத்தி கட்டுத்தனமா நடக்க இருந்தேன். நல்ல நேரம் நீ வந்து இதெல்லாம் புரிய வச்ச. கமலாவும் எப்போ போல ஒன்னா படிக்கிட்டோம். அண்ணன் சொல்லி கமலாவுக்கு வீட்டு பாடம் சொல்லி தரும் போது விமலாவுக்கும் சொல்லி தர சொல்லு. அதெல்லாம் என் மருமக கெட்டிக்காரி. அவன் நல்லா படிச்சு நல்லா